ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னுடைய வீட்டிலுடைய தாப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்துல இருக்க உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டுல தாப்பால் தான் இருக்கே, என் பிள்ளைகள் பாதுகாப்பா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய கண்களுக்கு தெரியாத அநேக சக்திகள் உங்களுடைய பிள்ளைகளை, உங்க வீட்டுல இருக்கிற காரியங்களை, ஏன் உங்களை கூட தாக்குறதுக்கு அநேக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத காரியங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நம்முடைய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம கூடவே எப்பொழுதும் இருக்கிறது கிடையாது. அவங்க ஸ்கூலுக்கு செல்லுவாங்க, விளையாடுகிறதுக்கு நண்பர்களோட செல்லுவாங்க. இப்படியாக அவங்க செல்கிற சமயங்களில் ஒரு சில காரியங்களை அவங்க சந்திக்க நேரிடும். அவங்க மன ரீதியாக சில நேரங்களில் அவங்க பாதிக்க நேரிடும். ஆனால் வெளிப்படையாக அது நமக்கு தெரியாது. ஆனால் மறைமுக பாவம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டுடைய தாழ்பால் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, என் வீட்டுக்குள்ளே எதுவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு எதிராக மந்திரங்களோ சூனியங்களோ இல்லை செய்வனைகளோ செய்யப்பட்டிருந்தா அது உங்கள் வீடுகளுக்குள்ள வந்து வியாதிகளை ஏற்படுத்தலாம், இல்லை வறுமையை கொண்டுட்டு வரலாம், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த கடைசி காலத்துல நம்ம கர்த்தரை தேடி வந்து அவரை அண்டிக் கொண்டோம் அப்படின்னா அவர் நம்முடைய வீட்டின் வாசல்களை பலப்படுத்துவார். அவர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உருவின பட்டயத்தையுடைய தேவ தூதர்களை நம்முடைய வீடுகளை சுற்றி காவலுக்காக வைப்பார். அப்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள எதுவுமே நுழைய முடியாது. எந்த தீய சக்தியோ மனிதர்களோ அவர்களுடைய செய்வினைகளோ தந்திரங்களோ எதுவுமே நுழையாம தேவன் பாதுகாத்துக் கொள்வார். எனிவே, தேங்க்யூ.